ஹரிஸின் மனக்கவலைகள். சூரியன் மூடுபனிக்குள் ஒளிந்திருந்தபோது ஒரு காலை பொழுதில் ஹரிஸ் தன் வீட்டில் மாடியில் தன்னுடைய கனவுகளை நினைத்து மௌனமாக அமர்ந்திருந்தான். அவன் மனதில் உள்ள ஒரு பெரும் குழப்பம். வாழ்க்கைதான் அவனுக்கு இப்படி ஒரு சோதனை வழங்கியிருக்கிறதா, அல்லது அவனை தன் செயல்களால் இதை உண்டாக்கினானா? ஹரிஸ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அவனுடைய தந்தை சின்ன தொழிலாளி, அம்மா வீட்டிற்குள் பக்கத்தில் இருக்கும் கோயில் பூசாரி. வீட்டில் சந்தோஷமான சூழல் அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் நாட்களில் அவனை மிகவும் சந்தோஷமாக வைத்தது. ஆனால் காலம் நகர நகர அவனது வாழ்க்கையில் சில விறுவிறுப்பான மாற்றங்கள் நடந்தன. படிப்பில் முந்தியிருந்த ஹரிஸ் நண்பர்களால் கவரப்பட்டு தன் கவனத்தை தொலைத்து தன் கனவுகளை புறக்கணிக்க ஆரம்பித்தான். இதனால் பெற்ற கல்லூரி அமர்வுகளில் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தோல்வி என்பது எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிந்தாலும் ஹரிஸுக்கு அது ஒரு பெரிய சுமையாக மாறியது. மனசு பேசிக்கொண்டிருந்தது, நான் இதை எப்படி சமாளிக்கப் போகிறேன்? அம்மா அப்பாவிடம் நான் எப்படி முகம் கொடுத்து பேசப் போகிறேன்? தோல்வியின் பின்னால் அவன் மனதில் ஏற்பட்ட மன அழுத்தம் அதிகமாக ஆரம்பித்தது. மன அழுத்தத்தின் சுமை. தோல்வி எதிர்கொண்டு நாளின் இரவு ஹரிஸ் தன் பாத்ரூமில் அப்படியே மைண்டில் ஒரு வெறுமை உணர்ச்சியுடன் அமர்ந்திருந்தான். கண்ணீர் வரும் போதெல்லாம் அவன் அதை அடக்க நினைத்தான். அது ஏன் என்னை மட்டும் அப்படி கேலி செய்யும் என கேள்வி எழுந்தது. அவன் தோல்வியின் காரணங்களை நினைத்துதான் நண்பர்களின் என்னை தவறான வழியில் இழுத்துச் சென்றதால் என் தவறான முடிவுகள் என்னை இப்படி ஒதுக்கிவிட்டதா என்று அவனை பார்த்து கேட்டுக்கொண்டான். அடுத்த நாள் காலை அம்மா அவனை என்னவோ பிரச்சனையாக இருக்கிறது என்று கண்டார். கண்கள் வீங்கி இருக்கிறது. நீ சரியா என்று கேட்டார். சரி அம்மா, யாரும் பிரச்சனை கேட்க வேண்டாம் என்று கோபமாக பதிலளித்தான். அம்மா அதற்கு பிறகு மெதுவாக உட்கார்ந்து பேசினார். நீ ஏதோ கனவில் எழுந்து போகிறாயா? எதற்கு கவலைப்படுகிறாய்? நம்ம எல்லாம் மகனா இருந்தாலும் இதை தாண்டி நீ பெரியத. கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட் பைமோட் மொபைல் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், கேஸ் ஐட்டம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. தேவைப்படுறவங்க பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்காக. எரிப்பாய். அவன் தன்னுள் ஒருவித கவலையுடன் தூங்கி கொண்டிருந்தான். வாழ்க்கையை மாற்றும் சந்திப்பு. ஒரு நாள் ஹரிஸ் தனது மன அழுத்தத்திலிருந்து ஓர் விடிவை தேடி கொண்டு அருகில் இருந்த பூங்காவில் சென்று அமர்ந்தான். அந்த நிமிடத்தில் அவன் அருகில் ஒரு பெரியவர் குரல் கேட்டது. பையனே, நீ ஏன் இப்படி சேர்ந்து கொண்டு அமர்ந்திருக்கிறாய்? அந்த பெரியவர் ஒரு பகுத்தறிவியலாளராக தோன்றினார். வாழ்க்கையை பலமுறை சந்தித்து வெற்றி கண்டவராகவும் தோன்றினார். ஹரிஸ் முதலில் தயங்கினான். ஆனால் பின்னர் மனதை திறந்து பேசத் துவங்கினான். ஐயா, வாழ்க்கை என்னிடம் ஏன் இப்படி கடுமையாக சோதனைகளை வைத்திருக்கிறது என்று கேட்டான். அந்த பெரியவர் சிரித்து மெதுவாக கூறினார், வாழ்க்கைதான் உன்னை சோதிக்கவில்லை, நீ அதை புரிந்து கொள்ளலாம். உன்னை சுமைகளில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தோல்வியும் உன் முன்னேற்றத்திற்கான படியாக இருக்கிறது என்று தெளிவாக அந்த பெரியவர் ஹரிஸிடம் கூறினார். தோல்வியை வெல்லும் முடிவுகள். பெரியவரின் வார்த்தைகள் ஹரிஸின் மனதில் ஆழமாக பதிந்தது. அன்றிலிருந்து ஹரிஸ் ஒரு முடிவு எடுத்தான். நான் மீண்டும் வாழ்வில் முன்னேறி வேண்டும். அவன் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவன் தோல்வியினை காரணமாக அமைந்து
அதை திருத்துவதாக இருக்கிறது. அவன் கடுமையான திட்டம். அவன் தவறுகளை பதிவு செய்தான். அவன் வேறு வழிகளில் நேரத்தை செலவிடாமல் தன் படிப்பில் கவனம் செலுத்த முடிவெடுத்தான். தினமும் ஒரு நோட்டில் தனது முன்னேற்றத்திற்கான குறிக்கோளை எழுதி வைத்து கொண்டான். மாதங்கள் காலத்தின் ஹரிசின் தனது பழைய தோல்விகளை மறந்துவிட்டு புதிய வெற்றிகளை நோக்கி பயணம் செய்ய துவங்கினான். அவன் அடுத்த பரீட்சையில் வெற்றியடைந்தான். ஆனால் அவனது வெற்றியின் முக்கியம் அவன் பெற்ற மதிப்பெண்கள் அல்ல, தன்னம்பிக்கையும் அந்த பெரியவர் கூறிய ஊக்கமும் தான் அவன் வாழ்க்கையின் வெற்றிப்படியாக அவனுக்கு மாறியது. இக்கதையில் என்ன நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், நம் வாழ்க்கையில் நம் நம்பிக்கையோடு போராட வேண்டும். ஒவ்வொரு தோல்வியும் நம் நம்பிக்கையின் வெற்றிப்படியாகவே நமக்கு அமைக்கிறது. நன்றி, வணக்கம்.